சோலுத்துல் சிறுபிள் டிவைனில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இங்கு ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் ஆன்மாவுக்கு ஒரு இதமான நெருக்கமான நாதமாகும். நான் டாக்டர் உதயசூரிய அமரசேன. இது உங்கள் புனிதமான பயணத்தளம். இங்கே கதைகள் மருந்தாக மாறுகின்றன. ஒவ்வொரு கணமும் ஆழமான ஆரோக்கியத்தின் ஒவ்வொரு படியாக அமைகிறது. அமைதியை உள்ளிழுங்கள். சந்தேகங்களை வெளிவிடுங்கள். உங்கள் உடலை பேணவும், உங்கள் மனதை அமைதிப்படுத்தவும், உங்கள் ஆன்மாவை வெளிப்பூட்டவும் உதவும் சிந்தனையுள்ள ஒலி, காலங்கடந்த உண்மை மற்றும் நன்றாய் வாழ இயற்கையுடன் இணைந்த வாழ்வியல் முறைமைகளை இங்கு நீங்கள் காணலாம். அதிக குழப்பத்தில் நிலைதடுமாறாமை, இருளில் வெளிச்சம் அல்லது தரித்திருக்க இதமான ஒரிடம் நீங்கள் தேடிக்கொண்டிருப்பீர்களேயானால் நீங்கள் உங்கள் வீட்டிற்குத்தானே வந்துள்ளீர்கள். சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள். மாற்றம் தொடங்கட்டும். எபிசோட் 10. காதல் துன்புறுத்தும் போது இதய தாக்கத்தின் நரம்பியல் விஞ்ஞானம். வணக்கம். இது சோல்புல் சிரிப்பிள் டிவைன் காதல், அறிவியல் மற்றும் ஆன்மீகத்தின் அழகான சந்திப்பு. இன்று நாம் ஒவ்வொருவரும் அனுபவித்திருக்கும் ஆழமானதும் தனிப்பட்டதுமான ஒரு உணர்வை பற்றி பேசப் போகிறோம். ஆம், அதுதான் காதலின் இதய வலி. நாம் ஏன் இழந்த காதலால் உடைந்து போகிறோம்? ஏன் அந்த வலி உண்மையான உடல் வலியைப் போல் சகிக்க முடியாததாக இருக்கிறது? இந்த உணர்வின் பின்னால் உள்ள அறிவியலை நாம் புரிந்து கொள்வோம். பகுதி 1. காதலிலும் வலியிலும் உள்ள மூளை. நாம் காதலுக்குள் விழும்போது மூளையில் பட்டாசுகள் வெடிக்கின்றது போல் மின்னலடிக்கிறது. வென்ட்ரல் டெக்மெண்டல் ஏரியா VT போன்ற பகுதிகள் டோபமின் எனும் சந்தோஷ ரசாயனத்தை அதிகம் உற்பத்தி செய்கின்றன. நாம் உற்சாகமாக, உயிரோட்டமாக உணர்கின்றோம். ஆனால் அந்த காதல் திடீரென்று பறிபோனால் மூளையில் அண்டீரியர் சிங்குலேட் கார்டெக்ஸ் மற்றும் இன்சுலா போன்ற வலியை உணரும் பகுதிகள் ஒளிரத் தொடங்குகின்றன. ஆம், இதயவலி உணர்ச்சி மட்டுமல்ல, அது நரம்பியல், அது உடல் வலி. பகுதி 2. ஏன் மார்பில் வலிக்கிறது? இதயம் உடைந்தது என்ற சொல் வெறும் கவிதை அல்ல, அது நரம்பியல் உண்மை. காதலை இழக்கும் போது கோர்டிசோல் மற்றும் அட்ரினலின் போன்ற மன அழுத்த ஹார்மோன்கள் உயரும். இதனால் மார்பு இறுக்கம், இதய துடிப்பு அதிகரிப்பு, மூச்சு திணறல் ஆகியவை ஏற்படுகின்றன. இதனால் சிலர் ரகோட்ரிபோகார்டியோமயோபதி எனப்படும் புரோக்கன் ஹார்ட் சிண்ட்ரோம் ஐ அனுபவிக்கலாம். இதய வடிவமே மாறக்கூடும். பகுதி 3. ஆசை மற்றும் விலகல். ஒருவரிடம் நீங்கள் அடிமைப்பட்டுவிட்டது போல் உணர்ந்ததுண்டா? அது கற்பனை இல்லை. காதல் உருவாக்கும் மூளை செயல்பாடு மயக்கம் தரும் போதைப் பொருட்களுடன் ஒப்பிடக்கூடியது. நாம் ஒருவரை இழக்கும் போது மூளை விலகல் குறைபாடுகளுக்குள் செல்கிறது. அவரது குரல், ஒலி, வாசனை, முகம் எல்லாம் மீண்டும் தேவைப்படுவதாக அடக்க முடியாத ஆசை ஏற்படும். பகுதி 4. உணர்ச்சி புயல். இதயவலி பல உணர்ச்சிகளை எழுப்புகிறது. சோகம், கோபம், கவலை மற்றும் குற்ற உணர்வு. இது நினைவாற்றலை பாதிக்கலாம், தூக்கத்தை கெடுக்கலாம், உணவின் மீது விருப்பத்தை குறைக்கலாம். மன அழுத்தம் வரக்கூடும். இது பலவீனம் அல்ல, இது உங்கள் மூளை முக்கியமான இழப்பை புரிந்து கொள்ளும் செயல்முறை. பகுதி 5. குணமாகும் காலம். நல்ல செய்தி என்னவென்றால் மூளை குணமடையும். பிளந்த ஒரு தசை ஒட்டி ஆறிவிடுவது போன்று. நாம் நம் பாதிப்பினை மென்மையாக அணுகும் போது அது சிறப்பாகவும் வலிமையாகவும் மீண்டும் வளர்கிறது, குணமடைகிறது. தியானம், எழுதுதல், கவிதை, கதை, இசை, சித்திரம் போன்ற சிறு படைப்புகள், நண்பர்களிடம், உறவினர்களிடம் பேசுவது, வாய்விட்டு அழுவது, இச்செயற்பாடுகள் எல்லாம் மூளை மீண்டும் அமைதி பெற உதவுகின்றன. காலம் உங்களை குணப்படுத்தும், ஆனாலும் நீங்கள் உங்களையே நேசிப்பதுதான் உண்மையான மருந்து. முடிவு. நம்பிக்கையுடன். நீங்கள் இதயவலி அனுபவித்துக் கொண்டிருப்பீர்களானால் நினைவில் வையுங்கள், நீங்கள் உடைந்தவர்கள் அல்ல, நீங்கள் குணமாகிக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்கள் மூளை தன்மை மாறிக்கொண்டிருக்கிறது. உங்கள் இதயம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. மற்றொரு நாள் ஆழமாகவும் அறிவுடனும் காதல் திரும்ப வரும். இதுதான் காதலின் அறிவியலும் காதலின் ஆன்மாவும்.
இந்த எபிசோடு உங்கள் மனதை தொட்டிருந்தால் தயவு செய்து சோல்பொல் ஸ்கிரிப்பிள் டிவைன் சேனலுக்கு விருப்பக்குறியை அழுத்தவும், மற்றவர்களுக்கு பகிரவும், சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளவும். நன்றி. அடுத்த வாரம் நாம் ஆராய்வது உண்மையான ஜோடிகள் விதியா வேதியியலா? அந்த நேரம் வரை உங்கள் மனதை நேசியுங்கள், உங்கள் இதயத்துடன் மென்மையாக இருங்கள்.